ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் மாயா. இது மாயாவின் பயணம். மாயா இன்றைக்கி ஒரு பிரசாதம் பண்ண போகிறேன். இன்றைக்கி கார்த்திகை, அதனால் நான் ஒரு பிரசாதம் பண்ணுறேன். அந்த பிரசாதம் ரெசிபி போட்டிருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் செய்யுங்க. நான் இன்றைக்கி ரவா எடுத்திருக்கேன். ரவா 500 கிராம், அப்படின்னா அரை கிலோ ரவாவை மொத்தமாக வறுக்கணும். வறுக்கும்போது உங்களுக்கு வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். பிறகு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வறுக்கணும். லோ ஹீட்டில் வச்சு வறுத்தா தான் வாசனையாக இருக்கும். தீயாமல் நல்லா அழகாகவும் வரும். ஓகே, நம்ம ரவா நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ சட்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதில் முந்திரி பருப்பும் திராட்சை பழத்தையும் நம்ம வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்குவோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விடுங்க. அந்த நெய்யில் இப்போ நம்ம பிரசாதம் செய்ய போகிறோம். 5 டம்ளர் அளவுக்கு, இது மீடியம் சைஸ் டம்ளர், இந்த டம்ளருக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது இந்த நெய் கொஞ்சம் சூடான பிறகு இந்த சூட்லேயே அந்த தண்ணியை ஊற்றிக்கணும். இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம அதில் 400 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் போடுறேன். சீனி வேறு வெள்ளை சீனி போட வேண்டாம். இந்த ப்ரௌன் சுகரே போதுமான அளவு. பாருங்கள், ப்ரௌன் சுகர் ரொம்ப லைட்டாக இருந்ததுனால நான் கொஞ்சோண்டு கருப்பு சீனி அளவு கரைச்சி அதில் ஊற்றிருக்கேன். கருப்பு சீனி போத்துனனால அந்த கலவை கருப்பாக இருக்குது. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சுக்கு தூளாக நுணுக்கி வச்சுருந்தேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். அதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த கலவையில் கிளறணும். கிளறிட்டு தான் நம்ம இதில் முந்திரி பருப்பும் திராட்சை பழம் வறுத்து வச்சது இது ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். சரியான பதமாகிடுச்சு. இப்போ நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற இது கெட்டியாகிக்கிட்டே இருக்கும். ரொம்பவும் கெட்டியாகாது, ஏன்னா நம்ம தண்ணி தாராளமாக ஊற்றிருக்கோம். இதோடு சேர்த்து இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கோ இல்லை ஸ்பூன் அளவுக்கோ நெய் விட்டு நீங்கள் அழகாக கிளறினீங்கன்னா சுவையான பிரசாதம் ரெடி ஆகிடும். ஸோ இந்த கார்த்திகைக்கு செய்து பாருங்கள். செஞ்சிட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சா இல்லையான்ட்டு மாயாவுக்கு அப்டேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் திருக்கார்த்திகை வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இருக்கும்போது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன் நீங்கள் செஞ்சது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த சமையலும் வேறு கைக்கு வேறு மாதிரி தான் வரும், எப்படி ஒரு ரெசிபியை பார்த்து செஞ்சாலும். ஓகே, எனிவே இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம்.
இந்த வருடம் இந்த கார்த்திகை இப்படி போயிடுச்சு, அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனையோடு இந்த பயணத்தை தொடர்வோம். பபாய். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மீண்டும்